பாதத்தை படிந்திருக்கின்ற பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? காலையிலே உதிக்கின்ற சூரியன் ஒரு குளத்திலே தாமரை மலர் இருக்கிறது. இந்த தாமரை மலரிலே என்ன தெரியும்? குளத்திலே தாமரை மலர் இருக்கின்ற பொழுது இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது அடி விசித்திரமாக மலரும். அண்ணனை நான் தியானித்தேன், காட்டில தவித்துக் கொண்டிருக்கிறேன், அண்ணா எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அண்ணனை தியானித்தேன். எவ்வளவு நேரம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தான், இப்போ என் முன்னே காட்சி கொடுத்திருக்கிறான். அதனால இப்போது நம்ம குருந்தியாக இருக்கிறோம்ல, ஏன்னா அண்ணன் நீ குருந்தியாக உருவம் எடுத்து வர சொன்ன அத நம்ம அவதாரத்தை மாற்றி வந்திருக்கிறோம். இருந்தாலும் அண்ணன் இடத்துல நம்ம குரு ஆனா பாஞ்சாலி மாதிரி இப்ப பாதத்தை பணிந்தோம் வாழ்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் இந்த குருந்தி அவதாரத்திலே அண்ணா 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 எப்படி இருப்பாளோ என்று தயங்கி தயங்கி பார்த்து கொண்டிருந்தேன். சரி, இப்ப பார்த்தா சென்று இந்த உருவம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது, இந்த உருவம் எதை வைத்து மறைத்தாலும் மறைக்க முடியாது. எப்படி மறைப்பாளோ, எப்படி தயங்குவாளோ அப்படி என்று துயரப்பட்டுக் கொண்டிருந்தேன். இப்ப பார்க்கின்றவள் இந்த உருவத்தை பார்த்தா எவ்வளவு பொருத்தம், எவ்வளவு பொருத்தம், எவ்வளவு பொருத்தம். ஐயோ, இந்த குருந்தி உருவம் பொருத்தமா இருக்குது. இது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி நடக்கிறது. சரி, நானும் எத்தனையோ நாள் பார்த்திருக்கிறேன். அப்படி போய் பார்த்துக்கின்ற பொழுது அந்த காமாட்சியம்மன் அழகு கூட உனக்கு பக்கத்தில் இருந்தாலும் நெருங்காது. இந்த குருந்தி உருவம் அவ்வளவு பொருத்தமா இருக்குதுன்ற அதை விட என்ன தெரியுமா? எப்படி முதல்ல மீனாட்சியம்மன் இருக்கிறது. அந்த மீனாட்சியம்மனை நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, அங்க பார்க்கின்ற பொழுது அழகுக்கு ஈடாகாது. அப்படி அழகு பார்த்தா எனக்கே சொல்வதற்கு மனது வரவில்லை. எப்படி என்னுடைய தங்கையானவளை தங்கை இருக்கிறாளே, உன் தங்கையை போய் எப்படி வர்ணிக்கிறது எனக்கு சந்தேகம் இருந்தது. சரி, ஒரு தங்கையை பார்த்து அழகை வர்ணித்தால் ஏதாவது மக்கள் துயரப்பட்டு நிறுத்துவார்களோ, ஏதாவது சந்தேகப்படுவார்கள் நான் நினைச்சேன். ஆனாலும் சொல்லாம இருக்கவும் முடியல. அண்ணா, இப்போ ஒரு காரணம் தெரியுமா? அண்ணா, குருந்தி உருவம் பொருத்தமா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அண்ணா, நான் குருந்தி அல்ல. மதுரை மீனாட்சிக்கு ஒப்பாகமோ, காஞ்சியில காமாட்சிக்கு ஒப்பாகமோ, தில்லையில காளிக்கு ஒப்பாகவும் இருக்கிறாயே. இந்த அழகை பார்த்தால் யாராலும் உனக்கு பாஞ்சாலி என்று கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றியே. குருந்தி உருவம் இந்த பொருத்தும் யாருக்குமே பொருந்தாதுன்னு சொல்றீங்களே. ஆமா அண்ணா, நான் பாதியில வந்த குருத்தி இந்த வேட பொருத்தமா இருக்குதுன்னு சொல்றீங்க. இது பரவாயில்லையா அண்ணா? சபதத்தை முடிக்கணும், கூட்டல் முடிக்கணும், கலியுடைய முத்துணை முடியணும். இதுதான் முடிப்பதற்கு பத்தானியே உருவா மாறி முன்னாடியே விரித்த கூந்தல் முடிக்கணும். சரி, துணை முறியணும், துரியோன துணை முறியணும்.
சரி, அதனால எந்த வேடம் கேட்டாலும் என்ன இருக்கிறது. அப்படியா அண்ணா? சரி, இப்படி சென்றால் துரியோதனை என்ன கண்டுபிடிக்க மாட்டான். ஆமா, இருந்தால் ஒரு காரணம் அண்ணா. எப்படி என்றால் அப்படி அத்திராபுரம் போவதற்கு எனக்கு அச்ச பயம் இருக்குது. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? தங்கா ஒரு சமயம் கண்டு கொண்டான் விடுவானா? இந்த மாயன், ஆமா, கண்ணன், சரி, 108 பேர் கொண்டவன், மொத்த அவதாரம் அளித்தவன், ஆட்கள் அழித்தல் படுத்தல் என்று சொல்லக்கூடிய மூத்தோளுக்கு காரணவசமா இருக்கக்கூடிய கடவுள், இந்த உலகத்துல கலியுகத்திலே குருவத்தோடு இருக்கக்கூடிய கடவுள், என்னுடைய தங்கையான ஒருத்தரை வாஞ்சாலை துரியோதனத்தில் சென்றுகின்ற பொழுது, ஆமா, அந்த இடத்தில் காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா? உனக்கு துன்பங்கள் வரும்போது கூட பிறந்த அண்ணனானவன் எப்படி என்னுடைய வீரர்களை பிறந்தாய் அல்லவா? கூட பிறக்காமல் இருந்திருந்தாலும் என்னுடைய வீரர்கள் பிறந்தவள் அல்லவா? உன்னை காப்பாற்ற விட்டு விடுவேனா? சரி, எப்படிதான் வருவாய்? இப்ப நீ வந்திருப்பது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல நாங்க செல்லக்கூடிய நேரத்திலே நான் எப்படி ஒரு பெண்ணாகப்பட்டவள் அடர்ந்த தானகத்திலே போக வேண்டும் அல்லவா? தங்கா அப்படி போகின்ற போது நான் ஒண்டியே போக முடியுமா? தங்கா இந்த கண்ணனானவன் சரி எள்ளிலும் இருப்பேன், எண்ணெயிலும் இருப்பேன், முன்னிலும் இருப்பேன், இந்த உலகத்தில் எத்தனை இடத்திலும் இருப்பேன், தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், எங்க இருந்தாலும் எந்த விலங்குகளிலும் இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய கடவுள் நான் எப்படி வருவேன் தெரியுமா? நான் பொன்மண்டாக உருவெடுத்து அந்த விடத்திலே அமர்ந்து விட்டேனால் சிறிய ஒரு பொன்மண்ட அவதாரம் எடுத்து வருவீங்க. நான் வந்தேனால் இந்த தலையில கூட இருக்கிறது, இந்த கூடை கர 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 கரன்னு சொல்லணும். ஓஹோ, இப்போது நீங்க வந்திருப்பது நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா அது கேட்டா, இந்த கூடையாகப்பட்டது நீ யாரிடத்திலாவது புரிய உரைத்துக் கொண்டிருக்கின்ற போது நீ வந்திருப்பது எப்படி தெரியும்னு கேட்டா, நான் வந்திருப்பது இந்த கூடையாகப்பட்டது தானாகவே இருக்கின்ற பொழுது தானாகவே வந்திருக்கிறார், மாயவன் வந்திருக்கிறார், மறந்தவன் வந்திருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு குறி சொன்னாயானால் கூடை தானாகவே சொல்றோம். இன்னொன்று இருக்கிறது, எப்படி சொல்லும் போது எதை வைத்து சொல்ற அண்ணா? ஒரு காரணம் அண்ணா, இப்படி நான் போகின்ற போது நான் மட்டும் தனிமையில் போக முடியுமா? ஆமா, இப்ப நான் தனிமையில ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருக்கிறது. 12 குறி எப்படி வைத்து சொல்லுவேன்? ஆமா, எப்படி இப்போ நான் குறி சொல்லுவேன். ஆமா, ஆனா குறி நான் இப்போ எந்த நாளிலுமே நான் சிறிய குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு நாள் நான் குறி சொன்னது கிடையாது. குறி நன்றாக சொல்லும். எப்படி நான் சொல்வது? இல்ல ஜாடை அறிந்து மற்றவரை பார்த்து கைரேகை பார்த்து கூட நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படியா? ஆமா தங்கா, நீ குறி சொல்கின்ற பொழுது நீ குறைத்து இருக்கிற இல்லையா, கை பார்த்தா சொல்ல முடியாது. அதனால என் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல் இருக்கிறது, இதை நான் உனக்கு தருகிறேன். இந்த புல்லாங்குழலை யார் கையில் வைத்தாலும் கையில வைக்கின்ற பொழுது இந்த உனக்கு தானாக அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாவற்றையும் புரியும். ஓஹோ, இந்த புல்லாங்குழல் உன்னு கையில் இருப்பது புல்லாங்குழல். ஆமா, நான் அதை எடுத்து சென்றால் அது மந்திரக்கோள். அந்த மந்திரக்கோளை கை மேல் வைத்து அந்த ரேகை மேல் வைத்து பார்த்தால் அவர்கள் மனதிலே என்ன இருக்கிறதோ, என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது அப்படி என்று என்னுடைய மனதிலே தோன்றும். அப்படியா? அதனால இந்த புல்லாங்குழல் தருகிறேன். அப்படியா? இந்த புல்லாங்குழல் கொடுத்திருக்கிறேன். அண்ணா கோவிந்தா, இப்போது எல்லாமும் கொடுத்து விட்டாய், நான் குறி சொல்வதற்கு வழியும் காண்பித்து விட்டாய். சரி, குறி சொல்லி நான் அங்க குறி சொல்வதற்கு நான் போவதா இருந்தால் இருப்பதோ 12 வனம் கானகம். ஆமா, இந்த கானகத்தை இந்த பெண்ணாகப்பட்டவள் சிங்கம், சிறுத்தை, சென்னா இப்படி சொல்லக்கூடிய காட்டிலே மிருகங்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய வனம் இந்த கானகம். ஆமா, இந்த காட்டிலே பெண்ணாக என் ஒருவள் போக முடியுமா? தங்கா, நீ பெண்ணாக தனியாக போய் சொல்கிறாயே, சரி, தனியாக விட்டு விடுவேனா? எப்படி விட முடியாது. எப்படி தெரியுமா? உடனே சிறிய கணவன் என்று சொல்லக்கூடிய சகாதவன் இருக்கிறாரே, கணவனாயிருந்தாலும் சிறிய குழந்தையாக செய்து உன்னுடைய மடி மீது வைத்து நீ நேராக செல்லணும். மடி மீதில் என்னுடைய கணவரை நான் குழந்தையாக நான் செய்து கொடுக்கிறேன். அந்த குழந்தையை செய்து மடியில் வைத்து நீ சென்றாயானால் உனக்கு துணியா இருப்பான் இல்லையா? ஒரு சமயம் அங்கு சென்று அத்திராபுரி சென்று ஏங்க மன்னவா
அம்மான்னு கூப்பிட்டா ஏன் சாமின்னு கூப்பிட்டா இல்லை என்னால கூப்பிட குழந்தையா இருக்கிறது. இந்த குழந்தையா இருக்கின்ற பொழுது சின்ன குழந்தை பெரியவர்களுக்கு கூட பசி எடுக்கிறது. சின்ன குழந்தையா இருக்குமே, சின்ன குழந்தையான பசிக்குது என்று கேட்டா நான் எப்படி கூப்பிடுவேன்? கணவரை வாடா என்று கூப்பிடுவேனா? வந்து பால் சாப்பிடு என்று கூப்பிடுவேனா? நான் எப்படி கூப்பிடுவேன்னு கேட்கிறேன். எப்படி நான் அழைக்க முடியும்? பத்தா பத்தா பால் உண்ணவா? ரைட்டு. இந்த ஒம்பு காசாருமே வேணாம் அண்ணா. இல்ல பத்தார் என்றால் என்ன நாட்டில பத்தான்னு யார கூப்பிடுறாங்க? பத்தா என்றால் பத்தா என்றால் புருஷன் என்று அரசனை கூப்பிடுவாங்க. ஆனா அந்த அத்தினாபுரி சென்று நான் குறி சொல்லும் போது ஒரு சமயம் குழந்தை அழுந்துச்சானா அந்த குழந்தைய பக்தா நீ அழுவாதன்னு சொன்னா இல்ல விடுவாங்களான்ற? இல்ல இல்ல பத்தா என்றால் குழந்தையும் குறிக்கும். அந்த பத்தா என்றால் பால் பத்தாம அழுகுது. பத்தாமல் அழுகிறது. பால் பத்தாமல் தான் குழந்தை பசியோடு அழுகிறது. ஓ எங்க பேச்சிலே உங்க பேச்சில பேசுறேன். அதாவது பத்தாமல் பால் பற்றாமல் அழுகிறது அந்த வார்த்தையும் நினைத்துக்கொள்ள இல்லையா? அப்படி என்று சொல்லி நான் குறி சொல்ல வேண்டும். குறி சொல்ல வேண்டும். அதனால இப்போது காலம் தாமதம். ஆமா சென்று வரட்டுமா? நேராக சென்று குறிகளை சொல்லி சண்டலான வாங்கி நேராக அத்திமாபுரி விட்டணும். எனக்கு ஒரு ஆபத்து என்றால் அண்ணா அந்த அத்திராபுரிக்கு செல்வது நானும் என்னுடைய இளைய கணவர் சகாதேவரும். ஆமா அவரிடத்திலே 100 பேர்கள் இருக்காங்க. ஆமா யாதொன்று அவர்கள் ஒரு சமயம் பாஞ்சாலிதான் என்று தெரிந்து கொண்டால் விடவே மாட்டார்கள். அதனால் நான் அங்கு அண்ணா பரந்தாமா என்று நான் உன்னை தியானித்தது உண்டானால் அத்தனமே வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். அண்ணா எனக்கு ஏதாவது எனக்கு குறைகள் வந்திருக்கிறது, துன்பங்கள் வந்திருக்கிறது. அண்ணா என்று சொன்ன உடனே அடியினோடையும் வந்து நிற்பேன். சரி நீ சொல்கிறாய். இப்போது என்னை புறத்தியாக ஒரு விடத்து வர சொல்லியே இந்த கானகத்தில இருள் சொந்த கானகத்தில இவ்வளவு நேரம் என்னுடைய மனசை சோதிச்சு விட்டேன். ஆமா ஏன்னா ரொம்ப நேரமா தவிச்சேன் இந்த இருள் சொந்த வனத்தில. வழி தெரியாம எந்த புறம் போவது, எப்படி வருவது, உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் எப்படி வருவது என்று சொல்லி எனக்கு தெரியாமல் திகைத்து வழி தெரியாமல் திகைத்து நின்று விட்டேன். ஆமா இருந்தாலும் இப்போது நீ வாயால் சொல்கிறாய் தங்கா நான் வருகிறேன் என்று சொல்கிறாய். நான் எப்படி நம்ப முடியும்? அதான் சொல்லிவிட்டேனே, நான் வருகிறேன் என்பது உனக்கு தெரியலையா? நான் வருகிறது அதாவது இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. நான் எங்க இருப்பேன் அண்ணா? இருந்தாலும் என்னுடைய சபதம் கெளிக்காமல் உன்னுடைய வார்த்தையை கேட்டு நான் போறேன். அண்ணா அப்படி நாங்க அங்க சென்று ஏதாவது எனக்கு துன்பப்பட்டால் அக்கணமே வந்து இவ்வளவு நேரம் மனசை சோதிச்சு அது மாதிரி இருக்கக்கூடாது. சரி அக்கணமே வந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி திருநாம சாட்சியா எனக்கு சத்தியம் செய்து கொடுத்த சந்தேகம் பெண்களுக்கு சந்தேகம் எப்படி இருந்தால் கண்ணன் வருவாரோ கண்ணன் வருவாரோ இல்லை என்பது சந்தேகம். நான் யாருக்கும் சத்தியம் செய்து கொடுத்தது கிடையாது. எனக்கு திருநாமத்தை சத்தியம் செய்து கொடுத்தேன். அந்த திருநாமம் ஆனால் என் உடல் பிரவா சகோதரி இருக்கிறாயே, என் பாசத்துக்குரிய சகோதரி இருக்கிறாயே, உனக்கு மேல் நான் சத்தியம் செய்து கொடுக்காமல் இருக்க முடியுமா? இந்த உலக மக்கள் என்ன நம்புவார்களா? அதனால என்னுடைய திருநாமம் சாட்சியாக நீ அத்தியாபுரம் செல்கின்ற பொழுது கூடவா இருந்து எந்த வேலைகள் எந்த குறி சொன்னாலும் மெய்க்கு மெய்யாக உண்மைக்கு உண்மையாக குறி சொல்லும்படியாக உனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறேன். உன்னுடைய உத்தரவை எனக்கு பாக்கியம் ஆகட்டும். சாணி காலையிலே போடு சாமி. நீ பக்கமயிறு சாமி, பக்கமயிறு சாமி, பக்கமயிறு. நெல்லு பயிர் பாத்துக்கிறேன், கம்ம பயிர் பாத்துக்கிறேன், சோள பயிர் பாத்துக்கிறேன். சரி இந்த பக்க பயிர் எவ்வளவு போய்க்கும் சாமி? ஓய் என் ஓரமயிறு சாமி, என் ஓரமயிறு ஓரமயிறு. சரியா போச்சு. அடாத மழை பெஞ்சாலும் பண்ணிய மாட்டேன்னு சொல்லி யாரும் என்னென்னோ நினைக்கிறாங்க. நீ பக்கமயிருனா சாமி அப்பப்போ அங்க போகுது சாமி. ஆமா அப்பப்ப அங்க போகுது. எங்க போகுது? ஓ எங்க போகுது? பக்கத்திலே இரு சாமி. உனக்கு வேணும்னா உள்ள போகுது, வெளியே வருது, வெளியே போகுது, உள்ள போகுது. சாமி என் ஓரமா இருந்தா உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் செய்யறேன் சாமி. சொல்லாதா? கண்டிப்பா சாமி. ஓய் காலையில கண்டிப்பா என்னால் முடிஞ்சது ஊர் ஊரா சென்று வாங்கி வந்து நக்கிறத கூட கொடுக்குறேன் சாமி.
உருவிட போய் சாமி எனக்கு ஓ சாமி நக்கிறதுக்கு ஓ சாமி என்ன பண்ணுவேன் சாமி 5 ரூபாய் கொடுத்தா இவ்வளோ நீட்டு சொம்பளையும் கொடுக்குறாங்க கையில வச்சு நக்கவும் கொடுக்குறாங்க சாமி ஊறுகாய் சாமி அங்கெல்லாம் நக்கிறத விட சாமி எங்கிட்ட வந்தா நான் ஊரா வாங்குறேன்ல அதுல கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி எல்லாத்தையும் மொத்தமா கழுவி கொடுத்தா அதை குடிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா சாமி? ஊரா போய் சேர்த்தி கொண்டாடுறது ரைட்டு. ஆமா மொத்தமா சாமி மொத்தமா கலக்கி வேணாம் ஏன் சாமி? எனக்கு உடம்பு சரியில்லாத்தா. யா 7 மணிக்கு மேல ஜன்னி. 7 மணிக்கு மேல? ஆமா. அப்புறம் 9 மணிக்கு வரும் வீட்டுக்கா பண்ணி. எதுக்கு? ஜன்னி வந்து உன பாக்குறது. அப்படி கிடையாது. ஏனென்றா இப்போ வீட்டில விற்கக்கூடியவர் ஒரு வீட்டில ஐயோ கேவர் ஆத்தா கேவர் மாவு தூள் காய்ச்சிருப்பாங்க. யா ஆத்தா காமோடி செவதியை பாத்துக்கிறேன். என்ன செவரு வந்து மேல ஓடுற மாதிரி இருக்குதா? ஒரு வீட்டில கேழ்வரகை கூழ் காய்ச்சிருப்பாங்க. ஆமா. ஒரு வீட்டில அரிசி நோய் போட்டு கூழ் காய்ச்சிருப்பாங்க. ஆமா. ஒரு வீட்டுல கம்பை இடித்து கூழ் காய்ச்சி வச்சிருப்பாங்க. ஆமா. என்ன இப்ப எங்களுடைய வேலை என்ன வேலை? என்ன வேலை? ஊரூரா வீடு வீடா சென்று அவர்களுக்கு குறி சொல்லி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வேண்டியது குறி சொல்லி நமக்கு வேணுன்றதை வாங்கி வரல. அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தி கூழ சேர்த்தி குடிச்சு பாரு. 4 வீட்டு கூழையும் ஒன்னா சேர்த்து பாரு என்ன டேஸ்ட் வருதுன்னு. ஐயோ ஐயோ அது எனக்கா சொல்றாதான். நாங்களாம் நிறைய குடிச்சு வளர்ந்தவங்க தான். அது எங்க அங்க பரவாயில்ல குடிச்சதுனால தான் ஆள் குண்டாயிடுச்சு. ஆமா குடிக்கல எல்லாம் பெட் ஆயிட்டுமே. சரி பார்க்கட்டும். இருந்தாலும் நான் மலைக்குளத்தி சொல்லிருக்கிறேனே. ஆமா. இப்படி வந்திருக்கிறேனே என்னிடத்திலே என்னென்ன இருக்கு தெரியுமா? என்ன பல்லு நோவுக்கு மருந்து இருக்கிறது. பலத்த பெரும்பரண்டு தீராத வியாதியா இருந்தாலும் சரி பெரும்பாரண்டு அந்த வியாதிக்கு மருந்து இருக்குது. அது மட்டும் இல்ல தந்துவாய் அப்பப்போ வந்துரும். வாய் வீங்கிடும். என்ன சொத்தப்பல் பக்கத்துல இருந்தா வாய் வீங்கிடும். அதுக்கும் மருந்து இருக்குது. அது மட்டும் இல்ல சாமி என்கிட்ட என்ன இடத்துல அது மட்டும் கிடையாது. இல்ல எப்போது தீராத ஜன்னி முன்ன சொன்ன ஜன்னி அப்படின்னு தீராத ஜன்னியா இருந்தாலும் தீர்த்து வைப்பதற்கு மருந்து இருக்குது. அது மட்டும் இல்ல அது மட்டும் கலந்த பால் கொதியத்தோட இங்கே வாங்கிக்கலாம். கலந்துகிட்ட உத வாங்கி அன்னைக்கு கலதைய கொண்டு போய் வித்தானே அன்னைக்கு கலந்த பக்கமே போறது இல்ல. துணி மூட்டிய கீழே தள்ளிச்சுன்னு சொல்லி. ஆமா ஆமா உண்மைதான். சரி அது மட்டும் கிடையாது. இப்ப இன்னும் என்னிடத்துல நான் என்னென்ன வேலை செய்வேன்? தாம்பு கயிறு சாமி. உரிக்கயிறு யாருன்னா வீட்டுல போர் கடைஞ்சி வைக்கிறதுக்கு உரிக்கயிறு இல்லாதவங்க சாமத்தாளருக்கு போட்டு மெரிக்கிறதுக்கு தாம்பு கயிறு வாங்கிக்கிங்க. தாம்பு கயிறு மாடு எல்லோ 4-5 மாட்டை ஒன்னா கட்டி அதை புனை கட்டி புனைக்கிறது ஒண்ணா அது புனை பணத்தாம்பு. ஆமா அது மாதிரி வேண்டியவங்க உங்களிடத்துல எல்லாமே என்னிடத்துல இருக்குது. உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ கண்டிப்பா கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல ஆண் வசியம் பெண் வசியம் ஆணை மருந்து கொண்டிருக்கிறது. சரி அது மட்டும் இல்ல கூடாத பெண்களை கூட்டி வைக்க மருந்து இருக்கு. அப்படியா? சேராத பெண்களுக்கு சேர்த்து வைக்க மருந்து இருக்குது. சரி அது மட்டும் இல்ல என்ன அடிப்பச்சை குத்தி குறி சொல்லுங்க
ஆமா பாம்பு பச்சை, ஆ, பாம்பு பச்சை, ஆ, சேவலு பச்சை, ஆ, அது மட்டும் இல்ல ஆறாம் பச்சை, ஆறாம் பச்சை, ஆ, நெத்தி பச்சை, பூராம் பச்சை, நேரு பச்சை, ஆ, பூராம் பச்சை, ஆ, இப்படி எல்லாம் நிறைய பச்சை குத்துவேன். ஆ. உனக்கு ஏதாவது பச்சை குத்தணும்னா இல்ல ஏதாவது என்னிடத்தில் உனக்கு வேணும்னா கண்டிப்பா நான் சும்மாவே பண்ணி தரேன். அதான் சும்மாவே நான் திருப்பதிக்கு மாலை போட்டுக்கிறேன். ஆ, நடப்பாதையா 7 நாளைக்கு இருந்து போகணும். ஆ, அதனால எனக்கு எது வேணாம். ஆ, என் வீட்டுல 2 மலைமாடு இருக்குது. ஆ. மலை மலைமாடுங்க. ஆ, ஒண்ணு சைதான், சரி ஒண்ணு சைக்கோ. ஆ, அதுக்கு 2 ஆ, பொல பொல பொலன்னு அழுது, ஆ, பல பலன்னு எழுது, ஆ, பொல பொலன்னு உழுது. சரி அதுக்கு அதுங்களுக்கு ஆ, என்ன பிரச்சனை, ஆ, ஏன் அப்படி இருக்கிறாங்க ஆ, அப்படின்னு பார்த்து சொன்னீங்கன்னா அவங்க தெளிவாயிடுவாங்க. தெளிவாயிடுவாங்க. ம். அவங்க தெளிவாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டுல தெளிவாயிடுவாங்க 2 பேரு. ஏய், அது மட்டும் இல்ல அவங்களுக்கு எல்லாமே தரேன். ஆ. நீ இருக்கிற நெட்டைக்கும் அடடடா, நீ இருக்கிற குட்டைக்கும் அடடடடா. உன் உடம்பு இருக்கிற வாட்ட சாட்டத்திற்கும் சாட்டத்துக்கோ உன் முகம் இருக்கிற அழகுக்கும் உன் நெஞ்சு இருக்கிற அழகுக்கும் ஐயோ உன் கால் இருக்கிற அழகுக்கும் ஐயோ உனக்கு கண்டிப்பா டவுசர் பச்சை குத்தலான்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சிறுபாச்சியா? ஆமா ஐயோ நானும் பருகூர்ல இருந்து, சேலத்துல இருந்து, திருப்பத்தூர்ல இருந்து, ஊத்தக்கரையில இருந்து, கல்லாரில இருந்து தேடி பார்த்துட்டேன். என் சைஸுக்கு டாயிராயிலன்னு சொல்லிட்டா. டிரைவர் இல்ல அதனால பச்சை நான் டவுசர் பச்சை குத்துறேன். கண்டிப்பா டவுசர் பச்சை குத்துனா எனக்கு கூலியே வேணா. கண்டிப்பா எப்படி குத்துவேன்? சும்மாவே நான் உனக்கு பச்சை குத்திட்டு போறேன். சரியா? தெரியாதா? உனக்கு பச்சை குத்தணும்னா பொங்கலுக்கு உனக்கு பச்சரிசி ஒரு 1/4 கிலோ கொடுக்குறேன். சரி அதே போதும். உன்னால முடிஞ்சதா தானே? சரி அதே போதும். இப்ப நான் பச்சை குத்தணும்னா சில வழிமுறைகள் இருக்குது. அதனால எப்படி இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நீ எப்படி குழந்தை பருவத்திலே ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போதும் ஆமா எப்படி இருக்கும் குழந்தை? துணிமணி இல்லாத அமனமா இருக்கும். துணி இல்லாம இருக்கணும். அந்த நேரத்துல ஆ. துணி இல்லாம ஒட்டு துணி இல்லாம வந்தியானா நானு உனக்கு ஜட்டி டவுசர் பத்த கண்டிப்பா குத்திட்டு போற பாப்பா. உனக்கு பச்சை குத்துனா நீ இருக்கிற அழகுக்கு நல்லா இருக்கும். பொம்பளைக்குலாம் இப்படி ஒரு மனசு வரும். ஒரு ஆம்பளைக்கு ஊரு புறா தேடி கிடைக்காத ஜட்டி ராயிரு இதெல்லாம் உனக்கு வேணாம். நீ என்னைக்குமே வருஷம் பூரா போய் காசு கொடுத்து எடுக்கவே தேவையில்ல. உனக்கு டவுசர் பச்சை குத்துறன்றான். துணி பூரா அவுத்துட்டு எல்லாத்தையும் அவுத்துட்டு அம்மனமா நிக்கணும். அம்மனமா நின்னா நீ டவுசர் பச்சை குத்துற. டவுசர் பச்சை குத்துற. உன் தவிரத்துக்கு நீ குத்திட்டு போ. டவுசர் பச்சை மட்டும் குத்திட்டு நீ வீதியில வந்தேனா கண்டிப்பா உன்னை ஒருத்தர் கூட உன் முன்னாடி நிக்க மாட்டாங்க. வீதியில் இருக்கிற தெருநாய் மட்டும் உன் கூட தான் இருக்கும். கல்குண்டு விட்டு பாப்பா அனுப்பிட்டு நிழல் கூட்டத்துக்கு போறதுக்குள்ள பெரிய பெரிய நாய்கள் வந்து படுக்கிற பிடிக்கிற பாயிடும். சரி எவ்வளவு பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆமா அதனால டவுசர் பச்சை வேணாம். வேணாம். சரி எனக்கு எது வேணாம். எங்க ராணிமா இருக்கிறாங்க, அங்க கூட்டிட்டு போறேன். அவங்க கிட்ட உங்களுக்கு தகுந்த புரிய சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு தகுந்த சென்னலை கொடுப்பாங்க. அத வாங்கிட்டு போய் படிச்சுக்குங்க. ஓ சாமி அப்ப ராணியமாவது சாமி அங்க குடிச்சுக்குது. ராணியம்மாலாம் குடிச்சுக்கிற ராணியம்மாலாம் குடிக்கிறது இல்ல, அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இல்ல ராணியம்மாவது வீடு குடிசை இருக்குது. குடிசைல இல்ல, அங்க பார். ஓ சாமி பெரிய மாடி இருக்குதா? 8 அடுக்கு மாளிகை. ஓ சாமி எங்க பார்த்தாலும் நிலா வெளிச்சம். அந்த 8 அடுக்கு மாடிக்கல சாமி அங்க பூனை பூஜையா சாமி? பூனை பூஜையா சாமி? பூனை பூஜையா? 8 அடுக்கு மாளிகையில என்ன போயிருக்கோம்? பூனை பூஜையா சாமி? போனுக்குதா? பூனை இருக்குதா சாமி? ஓ பவுனு பூனை ஏன் சாமி பூனை இருந்துச்சானா சாமி? அங்க நான் போயிருந்தா தெரியும். எல்லா கறியும் உனக்கு எல்லா கறியும் நாங்க மேல இருக்க சுத்தம் பண்ணிட்டு கறியை நாங்க சமைக்கிறோம். சரி உனக்கு மட்டும் தெரியா பாம்பு கொட்டை கறி சமைச்சு கொடுப்போம். பாம்பு கொட்டை, பூனை கொட்டை. ஓ பூனை கொட்டை. சரி எதானாலும் சரி அதனால எல்லாம் அங்க இருக்குது. சாமி வா போலாம். அதனால அது மட்டும் இல்ல இப்ப இந்த 8 அடுக்கு மாடியே 8 அடுக்கு இருக்குன்னா இப்ப அங்க கிணறு வீட்டுக்கு தண்ணி அங்க 2 அடுக்கு நடுவுல வழி
நடுவில் வழி. ஆமா காலை விட்டுமில்ல தொலை போல சரி அந்த கிணறு இருக்குல்ல, கிணறுக்கு இது பெரிய கிணறு. பெரிய கிணறு. ஓ சாமி, அதுல ஆமக்குதியா சாமி, ஆமக்குதியா சாமி, ஆமக்குதியா சாமி. அது நாம இருக்கும் தானே பெரிய கிணத்துல நான் இது வரைக்கும் கிணத்து பக்கமே போல. அது ஆமுக்குதோ அமைச்சுக்கு இருக்குதோ தெரியாது. சரி போய் கேள்வி போட்டு பாத்துக்கோ. சரி, அதனால் இந்த வீதியை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே இது வீதி என்ன வீதியோடி வாசல் பார்த்தியா? ஆமா எப்பேர் தந்த மாளிகை, அந்த மாளிகையில வீதியை பார்த்தியா? ஒரே வீதி. ஆமா வீதி இப்படி இருக்கிறது. போது இந்த வாசல் அந்த நயவஞ்சகனுடைய வாசலா இருக்குமா? ஆமா இருந்தாலும் அதேதான் இது. இப்போது பார்த்தா அடி இந்த தேசம் இது அம்மம்மா. இந்த அத்தியாபுரம் வீதியில வந்திருக்கிற போது ஆமா அந்த நயவஞ்சகனுடைய வாசலுக்கு வந்திருக்கிறோம். ஆமா இருந்தாலும் எத்தனையோ என்னுடைய இடத்திலே ஆமா எத்தனை பல வித்தைகள் இருக்கிறது. ஆமா இதையெல்லாம் சொல்லி அவர்களுக்கு வேண்டியது பச்சை குத்தி குறி சொல்லுவேன். ஆமா அப்படி அவங்களுக்கு என்ன வேணுமோ வருங்காலம் போங்க. நிகழ்ந்த காலம் இப்ப வருகின்ற காலம் ஆமா காலங்களையும் உணர்ந்து சொல்வேன். நாங்க சால்வு பார்த்து போறோம். அவனுக்கு என்ன போங்காவல் மட்டும் சொல்லிருமா. ஓ கரண்ட் ஆபீஸ்க்கு வந்து அது தேங்காய் மரத்துக்கு உள்ள போனான்னா தியாகம் பண்றது வெளிய வர்றதே இல்ல. யா பூரா எலி நோட்டுற மாதிரி அவனே நோட்டிக்கிறான். வெளியே மட்டுமா? ஆமா சரி, இருந்தாலும் இந்த நேரத்திலே இப்படி வந்திருக்கிறோம். யாருமே இந்த அத்தினா புரியல, யாருமே இல்லையா? நான் தான் சோத்துக்கு செத்து பாப்பான். சொன்ன பேசினா அவன் தான் கேட்பான். சரி, அதனால எங்க ஊர்ல மகாராணிங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் இல்ல, மக்கேரி ராணி, 100 பேரு. மக்கேரி ராணி, மக்கேரி ராணி கூட ராணி இல்ல, மகாராணி. ஓ மகாராணியா? அவங்க காட்டுக்கு போன மக்கள் சரி, புருஷமாரு வந்தாங்களா வரலையா, செத்தாங்களா சாவலையா, இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா, ஒண்ணுமே தெரியாத புலம்பி நிற்கிறாங்க. சரி, அவங்களுக்கு போய் தகுந்த குறி சொன்னீங்கன்னா நீ கேட்ட மாதிரி உன்னுடைய கூட சென்னால் கூட்டிடுவாங்க. அதனால இப்போது அவங்க எங்க இருக்காங்க? அவரிடத்திலே குறைத்தி மேல்நாட்டு குறைத்தி வந்திருக்கிறா. அப்பவா என் பின்னாடி வாங்க கூட்டு போகலாம். ஓ அம்மா நாய் சுத்தி நாய் சுத்தி. அப்படி இருக்குது. நீங்க போய் சொன்னியா? இல்ல கறிக்கறிக்கா நின்னுதுங்கல்ல, அப்ப 4 நாய் வந்து சுத்தி நின்னுச்சுல, அதனாலதான் நாய் சுத்தி. ஓ ராசாத்தி, ஓ அம்மா நீங்க தான் அந்த நாட்டுக்கு ஓர கத்திகள மொத்தம். ஓர கத்தி இல்ல, சாஞ்சி கத்தி இல்ல, இந்த நாட்டுக்கு ராணிமார்கள். ஆமா, இவங்க தான் ராணி அம்மா. நான் இவங்களுக்கு எல்லாம் தங்கச்சி. ஓ பெரிய சாணி நீதான். பெரிய சாணி இல்ல, பெரிய ராணி. இவங்க வந்து ஓர் குத்தி. ஓ நீதான் நாட்டுக்கே பெரிய ராணி. ஆமா பெரிய பெரிய ஆணி. ஆமா, இவங்களை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம இவ்வளவு நாட்டு 56 நாட்டுக்கு ராணியா இருக்கிறோம். நம்மளை விட அழகா இருக்கிறாங்க. நீ குரத்தின்னு சொல்ற, நீ குரத்தின்னு சொல்ற. ஆமா, இந்த குரத்தி எப்படி இருக்கா தெரியுமா? மன்மதன் ரதிக்கு மேலாய். அதாவது ஒரு மன்மதன் இருக்கின்றார் அல்லவா? மன்மதன் இந்த நாட்டுக்கு ஒரு பேர் அழகன். மன்மதனுடைய அழகு அழகு அந்த ரதிக்கு மேலா இருக்கிற மன்மதனுடைய ரதி ஆகப்பட்டவள் அதை விட அழகு. அதை விட அழகா இருக்கிற மனைவி ரதி. அந்த ரதிக்கு மேலா இருக்கிற என்னுடைய அழகு. ஆமா, அதுக்கு நிகராக இருக்கிறது. ஆமா, அந்த ரதியை விட அழகு மன்மத உயர்ந்தவளா இருக்கிற. ஆமா, சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் உன்னுடைய ஊரு என்ன, உன் பேர் என்ன, அப்படி
ஆமா அந்த மலையில எல்லாம் நாங்க நின்று பகல மலையிலே தங்கி இருப்போம். அப்படி மலையிலே தங்கியிருந்து இதப்போ நாட்டில் இருக்கக்கூடிய ராணியா இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன வேண்டுமோ பச்சை குத்தி குறி சொல்லி அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருளை கொண்டு சென்று அந்த மலையிலே நாங்க வசித்துக் கொண்டிருப்போம். அது மட்டும் இல்ல, எங்கள் பச்சை மலை, பவளமலை, கொச்சி மலை, குடகு மலை, இப்படி கல்வராய மலை, இப்படி சொல்லக்கூடிய மலை எங்கெங்க இருக்குதோ அந்த மலையில தங்கி குறி சொல்லக்கூடியவர். குறி சொல்றேன்னு சொல்றேன். ஆமா, நீ யார் யாருக்கு குறி சொல்லி இருக்கிற? அப்படியா? ஆமா. யார் யாருக்கு குறி சொல்லி? ஆமா. யார் யாரு என்னென்ன கொடுத்தா, என்னென்ன பொருள் கொடுத்திருக்காங்க? இப்படி சொல்றியே, நீ ஊரும் பேரும் சொல்லும் போது இந்த உச்சியில கவனி சொல்லுகிறது, அதுக்கு என்ன பலம் அதுக்கு சொல்லு. அடி தலைக்கு மேல அது கவனியாது சொன்னால் அடி அம்மே அடி தலாராமே இருக்கக்கூடிய மார்புக்கு நேர கவனி சொல்லுது. அதனுடைய பலன் என்னன்னு கேக்குறேன். மலை குறித்து வீட்டிருக்கும் மார்புக்கு நேரா கவனி சொன்னா மலை போல செல்வங்கள் உங்களுக்கு இன்னமும் வந்து சேரும். உச்சியில கவனியது சொன்னா அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு வலது பக்கம் தோல் துடித்தார் இந்த பூமி அலசாறுவதற்கு பிள்ளை உண்டாகும். ஆண்களுக்கு இடது பக்கம் தோல் துடித்தார் இந்த ஆனா ஆண்களுக்கு காளையர் என்று சொல்லக்கூடிய ஆண்களுக்கு தோல் துடித்தார் இந்த நாட்டுக்கு அரசனாகுவார். அவரு அரசனா தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மேல அரசன் அவர் ஆகட்டுமே. இன்னும் வேற ஏதாவது கேக்குறீங்களா? அப்படி இப்படி சொல்கிறீர்கள். இருந்தாலும் உங்களுடைய குறிய சொல்லணும். ஆமா. ஏன்னா இருந்தால் என்னுடைய நாடு என்ன அப்படின்னு நான் சொல்லுகின்ற போது யார் யாருக்கு என்னென்ன குறி சொன்னாங்க, யாருக்கு என்னென்ன குறி சொல்லி இருக்கிற, இந்த குறி சொன்னதா உனக்கு என்னென்ன பொன் பொருள் கொடுத்தாங்க, என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்ல கீழே 7 லோகம், மேலே 7 லோகம். இந்த 14 உலகத்திலே பூலோகம், பௌலோகம், சுபலோகம், சபாலோகம், சத்தியலோகம், விமலர் புகழக்கூடிய விமலர் என்றால் யாரு? சிவபெருமான். சிவபெருமான். ஆமா. அப்படி சிவபெருமான் கைலங்கிரி சென்று கைலங்கிரியிலே குறி சொல்லி இருக்கிறேன். என்ன கைலங்கிரி இருக்கக்கூடிய விநாயகனுக்கு முதன்மையாக குறி சொன்னேன். விநாயகருக்கு என்னவென்று குறி சொன்னேன்? சிறிய குழந்தை பருவத்திலே குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த குழந்தை யானை முகமும் பானை வயிறும் இந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லி விநாயகனுக்கு சொல்ல அந்த வைடூரிய இங்க இருக்கு இல்லையா, இந்த வைடூரிய எனக்குரிய மச்சி பாராட்டி எனக்கு வைடூரிய கூட கொடுத்தார். அதே போல அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கைலங்கிரியிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகன் சிறிய பிள்ளை முருகப்பெருமானுக்கு குறி சொன்ன அந்த குறியை மெச்சி கையில் இருந்த கணையாளியை ஏன்னா எப்படி சொன்னேன், எப்படி என்னுடைய குறவர் குலத்திலே நீ ஒரு பெண் எடுப்பாய், உனக்கு திருமணமாகும் என்று சொல்லி உரைத்தேன். அவர் அந்த குறியை மெச்சி கையில் இருந்த கணையாளியை தந்தார். இது மட்டுமல்ல, அப்படி இன்னும் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு ஏதாவது குறி வேணுமா? என் கணவர்மார்கள் எல்லாமே வருங்கால நிகழ்காலம் காலத்தையும் உணர்ந்து சொல்வேன். உன் கணவர்மார் எங்க சென்றிருக்காங்க? கானக சென்று இருக்கிறாங்க. கானக சென்று போன மன்னர் இன்னும் வரவில்லை. வரல. அந்த பாண்டவரை தேடி போயிருக்காங்க. அதனால பாண்டவர் உயிரோடு இருப்பாங்களா, இல்ல கணவர் என்ன ஆயிருக்கிறாரு, இல்ல பாண்டவர் இறந்து விட்டார்களா அப்படின்னு சொல்லி குறி சொல்லணும். கண்டிப்பா. அதனால இப்ப நான் உங்களுக்கு குடும்பத்தினுடைய குறி சொல்ல வேண்டுமானால் எங்களுக்கு வேண்டிய பூஜை பொருள் கொடுக்க வேண்டும். பூஜை பொருள் கொடுத்தது உண்டானா உங்களுக்கு நான் குறி சொல்ல போகிறேன். நீ என்ன கேட்கற அதை தரோம். அப்படியா? இருந்தாலும் முன்ன என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் குறி சொல்லணும்னா அதுக்கு வழிமுறை இருக்குது. அடி அள்ளிய தனம்
சாணம் இருக்கு இல்ல ஆமா. பசுமாட்டு சாணம் தானம் காலையில காக்கை சுத்தம் செய்து விட்டு எல்லாம் சுத்தம் செய்து ஆமா. சாணத்தை கொண்டு வந்து வாசலை மெழுகி அங்கு பிள்ளையார் சாணி பிள்ளையார் ஒன்று பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன? அருகு தும்பை கொன்றை இப்படி சொல்லக்கூடிய விநாயகனுக்கு ஏற்ற மலரை கொண்டு வந்து அம்மா அந்த பிள்ளையாருக்கு படைத்து அதன் பிறகு என்ன வைக்க வேண்டும் தெரியுமா? என்ன? அடி பச்சரிசி தேங்காயுடன் பாலும் பாலாவும் வைத்து. அதனால இப்போது சாணம் மெழுகியாச்சா? ஆமா அதற்கு பிள்ளையார் பிடித்து வச்சு மஞ்சள் அதுக்கு சாற்றி குங்குமம் சாற்றி அதுக்கு அவருக்கு வேண்டிய மலரை கொண்டு வந்து சாற்றி வச்சீங்களா? சரி. இருப்பது போல செய்யலாம். நம்ம என்ன பண்ணணும்? அதனால இப்போது பச்சரிசி தேங்காய் வச்சாச்சா?